ஒரு மருந்தரும் கூறு மருந்து ஹொம்பரற்றில் நான் கண்டேனே. ஒரு மருந்தரும் கூறு மருந்து அருள் மருந்தோடன் ஆனந்த மருந்து ஆதியூற்றோனாய் முளைச்ச மருந்து. அருள் மருந்தோடன் ஆனந்த மருந்து ஆதியூற்றோனாய் முளைச்ச மருந்து வரும் வினைகளை மாற்றும் மருந்து வாருமையுள்ளோர்க்கே வாழ்ச்ச மருந்து. ஒரு மருந்தர் ஒரு மருந்து கொம்பரற்றில் நான் கண்டேனே. ஒரு மருந்தரும் ஒரு மருந்து செற்றோரை உயிரோடு எழுப்பும் மருந்து ஜீவன் தவறா தருளும் மருந்து. செத்தோரை உயிரோடு எழுப்பும் மருந்து ஜீவன் தவறா தருளும் மருந்து. பக்தரை சுத்திகரித்திடும் மருந்து பரம வாழ்வினு சேர்த்திடும் மருந்து. ஒரு மருந்தர் ஒரு மருந்து கொம்பரற்றில் நான் கண்டேனே. ஒரு மருந்தர் ஒரு மருந்து தீராத குஷ்டத்தை தேற்ற மருந்து செவிடி குருடுமை தின்ற மருந்து மருத்துவ மான மருந்து மனுவாய் உலகினில் வந்த மருந்து. ஒரு மருந்தர் ஒரு மருந்து கொம்பரற்றில் நான் கண்டேனே. அருள் மருந்தோடல் ஆனந்த மருந்து ஆதியூற்றோனாய் முளைச்ச மருந்து. அருள் மருந்தோடல் ஆனந்த மருந்து ஆதியூற்றோனாய் முளைச்ச மருந்து வரும் வினைகளை மாற்றும் மருந்து வறுமையுள்ளோர்க்கே வாழ்ச்ச மருந்து. ஒரு மருந்தர் ஒரு மருந்து கொம்பரற்றில் நான் கண்டேனே. பரிசுத்தமுள்ள பிதாவே, எல்லா நோய்களுக்கும் விசேஷம் பாவ நோய்களுக்கும் அக்கிரமத்தின் நோய்களுக்கும் மீறுதல் நோய்களுக்கும் ஆண்டவரே ஒரே ஒரு மருந்து குரு மருந்து. எங்கள் நோய்களை தீர்க்கும் குரு மருந்து இயேசு கல்வாரின் சிலுவிலே பிதா உம்மை கடைந்தெடுக்க ஒப்பு கொடுத்தார். அந்த கடைந்தெடுக்கப்பட்ட மருந்து எல்லா நோய்களுக்கும் எல்லா பேய்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா உபத்திரங்களுக்கும் எல்லா விதமான சரீர நோய்களுக்கும் குரு மருந்தாய் எங்களுக்கு அருளப்பட்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த பாடலின் மூலமாய் அவர்கள் சரீரத்திற்கு நோய்களை விரட்டி அடித்து அவருடைய பலகைகளை வேரோடு பிடுங்கி பலனுள்ள ஆவியை அனுப்பும் இயேசு என்ற மகச்சுள்ள நாமத்தினால் செபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் எதிர் வைக்கிறேன் பிதாவே. ஆமென். யாத்திரையாகம் 24:8 வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து
இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் பிரவேசித்து வெள்ளாட்டுக்கடாக்களின் இரத்தத்தையும் மற்றுமான மிருகத்தின் இரத்தத்தை தெளித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஜனங்களுக்கு பெற்றுத் தருவார்கள். ஹல்லேலூயா. இவ்விதமாய் மனுகுலம் கடந்து போனது. தீர்க்கதரிசிகள் வருவார்கள், தேவனுடைய மனுஷர்கள் தோன்றுவார்கள், இதை கொடு அதை கொடு என்று சொல்லுவார். ஆனால் அவர் பாவத்தை தீர்க்க ஒருவராலும் முடியவில்லை. அதனால் தான் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 9:1 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை பரபரன் எனக்கு வாசிக்கணும். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அது 3வது வசனத்தை சொல்லுது பாருங்க. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எண்ணப்பட்ட கூடாரம் இருந்தது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இதான் இப்படி வருஷம் செய்வார்கள். ஆனால் 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை இரத்தத்தோட உள்ளே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இதை பார்த்து கொண்டே இருந்த இயேசு கிறிஸ்து பாவ நிவர்த்திக்கு ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு கிடையாது என்பதை உணர்ந்தார். உணர்ந்த பொழுது இயேசு செய்தார் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ஒரு மாம்ச சரீரத்தை ஆயத்தப்படுத்தும் என்று பிதாவை நோக்கி வேண்டினார். நான் போகிறேன், போய் என்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும்படியான ஒரு சரீரத்தை என்னை உருவாக்கும் என்று தேவன் கேட்டார். இயேசு கேட்டார், தேவன் அதை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லேவியாகமம் 17:11 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், மாம்சத்தில் உயிர் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி இரத்தமே, பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே என்று அங்கே மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார். லேவியாகமம் 17:14 சொல்லுகிறது பாருங்க. சகல மாம்சத்திற்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் இந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இப்போ ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? ஆட்டு ரத்தத்தை வாங்கிட்டு வந்து பொரிச்சு சாப்பிடுவாங்க. அது கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறது நாம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ரத்தம் இருக்கணும்னா, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க இங்கே, கேட்டு பாருங்க, 6 லிட்டர் ரத்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. எம்டிமா அப்படி தானே? 6 லிட்டர் ரத்தம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் செத்து விடுவான். ஒரு முறை தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர்கள் சொன்னார், என் பிள்ளைக்கு ரத்தமே இல்லை,
டாக்டர் சொன்னாங்க, அவள் சிங்காகி இருக்கிறா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட்டு எங்கேயும் கிடைக்கல. அந்த குரூப், ஒரு குரூப்பு கிடச்சிச்சு பிளட்டு, இங்கேருந்து அனுப்புனேன். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் அனுப்புனேன். சொன்னேன், நான் விசுவாசத்தினால் அந்த பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் இன்ஜெக்ட் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஜெபிச்சேன். தட் வில் ஹேப்பன். அது அப்படியே இயேசு செய்தார். அடுத்த நாள் அவர்கள் செக் பண்ணும் பொழுது பிளட் நார்மலுக்கு வந்துடுச்சு. இது என்னடா அதிசயம்! அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது என்பதை திசாந்தரமாய் தேவன் நம்மை பிராக்டிக்கலாகவே காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் மாதம் வரோம், இல்லை வாரம் வரோம், அவர் சரீரத்தை புசிக்கிறோம், அவர் ரத்தத்திலே பானம் பண்ணணும். உண்மைதானே? ஆனால் அலட்சியமாக வந்து அதை வாங்கி அப்படி சாப்பிட்டுட்டு அலட்சியமாக அதை குடிச்சிட்டு பழைய குருடி கதை தேடி அதே நிலைமைக்கு தான் இருக்கிறோம். அவர் சரீரத்தை புஷி அவர் ரத்தத்திலே பாடும்பொழுது தேவ சாயல் உனக்கு உண்டாகிறது. தேவனுடைய ஆவியான உண்மையில் தங்கியிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. அதற்கு நீ அடிமைப்பட்டு இருக்கிறாய். வேறு ஒன்றத்துக்கும் அடிமை இல்லை. கிறிஸ்துவுக்கு நாம் அடிமைகள் என்பதை உணர வேண்டும். அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். ஹல்லேலூயா. பாவம் செய்வதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. பாவ பரிகார கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 12:23 வாசித்தப்பா. வேதம் சொல்லுகிறது, இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடி எச்சரிக்கையாயிருக்கு. இரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம். பார்த்தீங்களா எவ்வளவு கருத்தாய் சொல்றார் ஆண்டவர். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அதனால தான் இயேசு சொன்னார், ஆண்டவரை பிதாவை பார்த்து எபிரேயர் 10:5 சொன்னார், ஆண்டவரே இந்த ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னிக்க இந்த வெள்ளாட்டுக்கடா ரத்தம், மிருகத்தின் ரத்தம் ஒன்றும் செய்யாது. ஆகினால் நானே இந்த உலகத்துக்கு பிரவேசித்து பலியும் காணிக்கை நீ விரும்புறதில்லை. ஆகையினால எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுது. என்ன துணிகரமாய் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருடைய உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய பாவத்துக்கும். அதற்கு தான் யோவான் 1:29 வாசிப்பேனா, தூரத்தில் இயேசுவை பார்த்து விட்டான் யோவான், ஒரே கூச்சல் எடுக்கிறான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்கொண்டே கூச்சல் இட்டான். பிரியமானவரே, அவர் உலக தோற்றத்தினால் அடிக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஒவ்வொருவருக்காகவும் சபைக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்தி அவர் இந்த சபையை வாங்கியிருக்கிறார். பிரியமானவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அலட்சியமாயிரு. சும்மா பிசாசு வருது, ஒரு தண்ணியை எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெபிக்கிறோம், ஜெபிச்சு கொடுக்குறோம். அது என்ன செய்யுது? வாயில வச்சது ஐயோயோ எரியுது, எனக்கு வேண்டாம், நான் போயிடுறேன், என்னை விட்டுடுந்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தத்தை கிளைம் பண்ணும்போதெல்லாம் பிரச்சனைகள் அலறுகிறது, மனுஷர்கள் நடுங்கிற, பிசாசுகள் அலறி ஓடுகிறது. அதுதான் இயேசு சொன்னார், நான் போறேன், நான் போய் ஒவ்வொருவருக்கும் ரத்தத்தை சிந்தட்டும், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ண ஆண்டவரே பிதாவே என்று கேட்டார். தேவனும் ஆயத்தப்படுத்தினார். மனுஷ ரூபமாய் தேவனாய் இருந்தும் அவர் மனுஷ ரூபமாய் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய ஒவ்வொரு சரீரங்கள், ஆவி ஆத்மா செய்கிற பாவங்களுக்கு நிவர்த்தி செய்யும் பரிகாரமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் சரீரம் உன்னுடையதல்ல, உன் ஆவி உன்னுடையதல்ல, உன் ஆத்மா உன்னுடையதல்ல. உச்சத்தனது உள்ளங்கால் வரைக்கும் இருக்கும் அவைகள் நீ சொந்தமாய் பிரயோஜனம், உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு விலையேற்று பெற்ற ரத்தத்தினாலே உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவரே, இதை சிந்திக்கத்தான் இயேசு உலகம் முழுவதையும், உலக இரட்சகரை உயர்த்தப்பட்டவரை சிந்திக்கதான் உலகமே
சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்த இந்த உலகத்தில் வந்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எபிரேயர் 2:14-15 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்கிறபடியினால் அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, நீதிமொழி 17:17 சொல்லுகிறது, அவர் மூத்த சகோதரனாய் இந்த உலகத்தில் வந்து முதற் பலனாய் மூத்த சகோதரனாய் வந்து நம்ம எல்லாரையும் தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக இரத்தத்தை சிந்த இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை விலை கொடுத்து வாங்கின இயேசுவை நினைத்தது உண்டா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எபிரேயர் 2:14-15 வாசிங்க. அங்கே சொல்கிற காரியத்தை பாருங்க. மறுபடியும் அதை படிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை ஜனத்துக்குள்ளானவர் எல்லாரையும் விடுதலை பண்ண அப்படியானார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதையெல்லாம் நாம் சிந்தித்துக்க தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். மரண பயம், பிசாசு வருவான் என்னிடத்தில், கர்த்தரினை வல்லமையாய் பயன்படுத்தும் பொழுது இந்த 3 நாளில் நீ செத்துடுவேன்னு சொல்லுவான். பல முறை என்னோடு கூட அப்படி போராடி இருக்கிறான். அப்போ உடனே நான் உபவாசத்தை தேவனிடத்தை ஜெபிப்பேன். ஜெபிச்ச உடனே அவன் என்னை விட்டு விலகிறதை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு கிறிஸ்துவை முன்னால் தள்ளும்போது அந்த மரணம் அவர் விழுங்கி விடுவார். ஹல்லேலூயா. நம்மை மேற்கொள்ளாத அப்படி பல ஆண்டுகள் எனக்கு மரண வாசலில் போய் வெளியே வந்துடுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரணத்தின் மேல் அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருந்தால் அதே மரணத்தின் மேல் நமக்கும் அதிகாரத்தை கொடுத்து நீண்ட நாள் உயிரோடு இருக்க கர்த்தர் அருள் புரிவார். அப்படிதான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குருசினில் தொங்கிய குருதியும் வாடிய கொல்கத்தா மலை தன்னிலே குரு இயேசு சுவாமி கொடுந்துய கண் கொள்ளாய் கண் கொண்டு குரு இயேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு சிரசினில் முள்மூடி ஒரு திட அறைந்தே சிலுவையில் சேர்த்தனரே இவ திருகரங்கால்களில் ஆணிகள் அடித்து சேனையின் சிலர் சோழ குருசினில் தொங்கிய குருதியும் வாடிய கொல்கத்தா மலை தன்னிலே குரு இயேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு ஈட்டியால் சேவகன் எட்டியே கூர்த்த இறைவன் விழாவினிலே அவ தீட்டிய தீட்சை
கொரோதியும் செல்லமும் திறந்தோடு ஹல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்துவின் இரத்தமும் ஜலமும் வந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் பிறந்தாலும் அவர்களை கழுவுவதே அவருடைய வேலை, அவருடைய சுத்திகரிப்பதே அவருடைய வேலை. பிரியமானவளே, பாவம் கண்களுக்கு இனிமையாக இருக்கும், இருதயத்தை சந்தோஷப்படுத்தும், காதுகளுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் அந்த பாவம் விஷத்திலும் பாம்பின் விஷத்திலும் கொடியது என்பதை இயேசு அறிந்திருந்தார். அது உன்னை உயிர் கொல்லும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். உயிர் கொல்லும் பிசாசு அதுதான். அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க உன்னை ஒவ்வொருவரும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். பிதாவுக்கு முன்பதாக நிறுத்திக்கொள்ள அரும் பாடுபட்டார். அவரை சேவர்கள் அடிக்கும் பொழுது தன் முதுகு உழுததை போன்று காட்சி அளித்தது என்று வேதம் சொல்கிறது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அந்த கேடு அவர் அனுபவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளெல்லாம் நினைப்பதற்காக தான் பெரியோர்கள் இந்த தபசு நாட்களை வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்காக எவ்வளோ காரியங்களை நாம் செய்கிறோம், எவ்வளோ காரியத்தை தவறி விடுகிறோம், புறம் கூறுகிறோம், மற்றவர்களை பழி வாங்குகிறோம், மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நீ சிலுவையில் அறைகிறாய். அப்பொழுதெல்லாம் அவர் காயங்களை நீ குத்துகிறாய். அந்த ரணத்தின் மேல் குத்தும் பொழுது எவ்வளவாய் துடிப்பார். சும்மா சின்ன காயம் பட்டுச்சுன்னா அது மறுபடியும் அடிபட்டால் எப்படி நம்ம பதைக்கிறோம், துடிக்கிறோம். அவர் காயங்களில் குத்தும் பொழுது எப்படி அவர் பதைப்பார். இன்றைக்கும் அப்படிதான் மனுகுலம் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் நாம் தேவனை பொய்யாக்குகிறோம் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்வதற்கு நாம் பிறந்து விட்டோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளதான் இயேசு தம்முடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். உன்னதமானவருக்கு பிள்ளையாக உன்னதமான ஆசீர்வாத பங்குள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 94:21 வாசித்து பாருங்க. இங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் நீதிமானுக்கு ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதுதான் மனுகுலம் செய்தது. அடுத்தது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 72:14 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறாரு பாருங்க, எப்படியெல்லாம் மனுகுலம் அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் வஞ்சகத்துக்கு கொடுமைக்கும் அவர் தப்புவிப்பார். எழுது, அவருடைய இரத்தம் அவர்கள் பார்வைக்கு எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 106:38 வாசித்து பாருங்க. தேசம் இரத்தத்தினாலே தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். தேசமே இரத்தத்தினாலே தீட்டுப்பட்டு விட்டது. அவ்வளவு கொடூரமான காரியங்களை மனுகுலம் செய்தது என்பதை நாம் அறிகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தேசமே தீட்டுப்பட்டு விட்டது, வேறு வழியே இல்லை. அதுக்கு தான் இயேசு பாவ பரிகாரியாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். தம்முடைய இரத்தம் இல்லாமல் வேறொரு இரத்தம் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்தார். குற்றமற்ற இரத்தம், மாசற்ற இரத்தம் உனக்காக சிந்தினார். உன்னை பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தி கொள்ள அவ்வளவாய் பிரயாசப்பட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, தேசமே என்ன ஆயிடுச்சா? ரத்தத்தினால் தீட்டுப்பட்டுச்சு. அவ்வளோ கொடூரம். கொலை பாதகர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கொலை செய்தாதான் கத்தி எடுத்து ஒருத்தனை கொலை பண்ணால் இல்லை, நீ செய்கிற பாவமே அவரை கொலை பண்ணும். நீ செய்கிற அக்கிரமே அவரை கொலை செய்யும். நீ அவரை மீறுதல் பொழுது நீ கொலை செய்கிறாய். அவருக்கு விரோதமாய் பேசும் பொழுது நீ அவரை கொலை செய்கிறாய். நன்றாய் சிந்தித்து பாருங்கள். இவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை தூயவர்களாய் பிதாவுக்கு என்பதாய் நிறுத்திக் கொள்ள அரும்பாடுபட்டாரு. உனக்காக காயங்களை ஏற்றாரு. 3 ஆண்டுகளில் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக தொங்கினாரு. இவைகளெல்லாம் உன் நினைவில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது உன் உளம் உடைந்து நொறுங்கி அவர் பாதத்தில் விடும்போது உன்னை மார்போடு தூக்கி அணைப்பார். அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை பாராமல் உனக்காக கொடுத்தார். ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு நோய்களை குணமாக்குவதற்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேசம் எப்படி ஆயிடுச்சு? ரத்தத்தினால் தீட்டுப்பட்டுச்சு. அவருடைய ரத்தத்தை சிந்தினாதான் அந்த தேசம் பிழைக்க முடியும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். மனுகுலம் பிழைக்கும் என்பதை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26:28 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மனுஷருடைய ஒரு உடன்படிக்கையை தேவன் உண்டாக்கினார். பாவ மன்னிப்புக்கென்று என்னால் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையார். பழையவைகள் தான் ஒழிந்து போனது. மோசேயின் ஊழியம் அழிந்து போகிற ஊழியம், கிறிஸ்துவின் ஊழியம் நிலை நிற்கிற ஊழியம். ஹல்லேலூயா. பழைய பாட்டில் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மனுஷனை எப்படி பயன்படுத்துகிறார் என்று முடிந்து விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம் தான் புதிய உடன்படிக்கை கொண்டு வந்து உன்னை பாவத்தின், சாபத்தின், அக்கிரமத்தின், மீறுதல் எல்லா விதமான கிரியைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை மீட்டு உன்னை ஆசீர்வதிப்பது அவருடைய இரத்தமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 23:35 வாசித்து பார். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே கொலை செய்த சகரியாவின் இரத்தமும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான் இரத்தமும் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். பார்த்தீங்களா? இதையெல்லாம் போக்கதான் இயேசு புதிய உடன்படிக்கை மனுகுலத்தில் ஏற்படுத்தினார். புதிய உடன்படிக்கையின் சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்திலே பானம் பண்ணும் பொழுது நாம் உயிர் மீட்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. உனக்காக ஜீவனை கொடுத்தாரு. உன்னை வாழ வைக்க தன் வாழ்வை அர்ப்பணித்தாரு. சற்று சிந்தித்து பார்க்கிறீர்களா? கண்ணீர் வடிக்கிறீர்களா? பிரியமானவளே, நீ செய்கிற அக்கிரமத்துக்கு, பாவத்துக்கு அவர் பலியானதை நினைத்து 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 உன் உள்ளம் உருகும் பொழுது தேவனுடைய மகிமை வந்து உன்னை மூடும். தேவன் உன் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 27:4 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்படுகிறது அவருடைய இரத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லுது பாருங்க. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று யூதாஸ் 30 வெள்ளிக்காசு தன்னை நாண்டு கொண்டான். 30 வெள்ளிக்காசு தேவனுக்கு பகையர்கிட்ட வாங்கி அவன் தேவனை காட்டி கொடுத்து, இயேசுவை காட்டி கொடுத்து அவனே மனஸ்தாபப்பட்டான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று மனஸ்தாபப்பட்டு நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது
உன் சரீரத்தை விற்று போடும் பொழுது, உன் அவைகளை விற்று போடும் பொழுது, உன் ஆவியை விற்று போடும், ஆத்மாவை விற்று போடும் பொழுது நீயும் அப்படிதான் செய்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 27:6-8 மறுபடியும் வாசிங்க. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. இன்றைக்கும் யூதாஸ் இருக்கான். யூதாஸ் செத்துட்டான்னு நினைச்சுக்காது. அநேகர் யூதாஸ் தேவனை மறுதளிக்கிறவர்கள், பேதுருவை போன்ற மறுதளிக்கிறவர்கள் உண்டு. நீ குறை குற்றங்களை மற்றவர்கள் பார்த்து சொன்னால் ஆண்டவரை மறுதளிக்கிறாய். மற்றவர்களும் குறை குற்றங்களை கண்டுபிடித்தால் அவர்களுக்காக ஜெபம் செய், அவருக்காக தேவனிடத்தில் மன்றாடு, அவருடைய குறை கூறாது. தேவன் உன்மேல் கோபம் கொள்வாரானால் நீ எங்கே போவாய்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. லூக்கா 22:44 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார் பாருங்க. அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு செபித்தார். அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக பூமியில் வந்து விழுந்தது, தரையில் விழுந்தது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபிச்சு பழகி இருக்கீங்களா? உதட்டோடு ஜெபிக்கிறது தான் இந்த காலத்தில். அந்த காலத்தில் நாங்கள் கண்ணீரோடு ஜெபிப்போம். சில வேளையில் அவருடைய வியாகுலம் என்னை பிடிக்கும் பொழுது மனம் கசிந்து அழுவேன். அழும் பொழுது நான் போட்டிருந்த பனியெல்லாம் மஞ்சள் ஆயிரும். அந்த இரத்தம் வேர்வை துளிகளாய் என்னிலிருந்து புறப்படும் பொழுது என் மனைவி சொல்வா, ஏயா இந்த மஞ்சளாக கரையாக இருக்கு என்று கேட்பா. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு வேதனையோடு ஜெபிப்பேன், ஆண்டவர் ஊக்கத்தோடு ஜெபிப்பேன், அழுவேன். யோ எனக்காக தானே பாடுபட்டு, நான் ஏன் இந்த வேதனை, எனக்கே ஏன் இந்த ஜனங்களுக்கு உபத்திரம், ஏன் அவர்கள் பாடுபட, ஏன் அந்த நோய், ஏன் அந்த பிசாசு அலக்களிக்கிறது என்று சொல்லி கதறுவேன். கதறும் பொழுது எனக்கும் அந்த விதமாக வேர்வை சுழி வழியாய் ஜீரம் கசிந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன். பலனற்று போவேன். ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தில் நீ போகாவிட்டால் எதையும் தேவனிடத்தில் சாதிக்க முடியாது. கெத்செமனே தோட்டத்தில் பிரவேசித்த அவர் என்ன செய்தார்? கதறி அழுதார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும். கடைசியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவன் உலகத்தில் வந்தபோது செயல்பட்டார். தேவன் சித்தத்தை நிறைவேற்றினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன் மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கிறான். அவனுக்கு அவர் ஆசையெல்லாம் விற்று விற்று அவனுக்கு செலவு செய்தார். ஒன்றிலும் அவன் இல்லை. ஜெயிலுக்கு போகிறது வர்றது, ஜெயிலுக்கு போகிறது வர்றது. இந்த தாய் எல்லாவற்றையும் இழந்து நடுவீதிக்கு வந்துட்டார். அப்பவும் அவன் மனம் திரும்பவில்லை. ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல அவன் ரத்தமெல்லாம் வெளியாகி பிரக்கணை இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இன்னும் 24 மணி நேரத்தில் அவன் மறைச்சிருவான் என்று தாயிடம் பதில் வந்தது. அந்த தாய் அந்த ரோட்டில் உருண்டு பரண்டு அழுது புலம்பும் பொழுது அந்த ரத்தம், சூட்டபிள் ரத்தம் அவனுக்கு கிடைக்கல. அழுகுறாள் அழுகுறாள். எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. அவளை உதவி செய்ய முடியல. ஒரு சன்னியாசி அந்த பக்கமாய் வந்திருக்கிறார். அவர் சொன்னாரா, நான் என் ரத்தத்தை கொடுக்குறேன், அது சூட்டபிளாக இருந்தால் எவ்வளோ ரத்தம் நான் எடுத்துங்க, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முன் வந்தாராம். ரத்தத்தை எடுத்தார்கள். அவனுக்கு புகுத்தினார்கள் மருத்துவர்கள். உயிர் பிழைச்சி கொண்டான். சில நாட்கள் சன்னியாசியும் இறந்தார். அந்த சன்னியாசி எப்படி ஜெபித்தாரோ, அவர் எப்படி தேவனை குறித்து மற்றவர்கள் சொன்னாரோ, எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்பட அதே விதமாக அவன் செய்ய ஆரம்பித்தான். பார்த்தீர்களா ரத்தத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று.
மாசற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம். கிறிஸ்துவின் ரத்தம் உனக்குள்ளே பாயும் பொழுது நீ எப்படியாக மாற வேண்டும்? அவர் இருக்கிற வண்ணமாக நீ மாற வேண்டும் என்பதற்காக இந்த புதிய உடன்படிக்கை மனுகுலத்தோடு அவர் செய்ததை நாம் உணர்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகிய எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருந்து நாம் என்ன செய்யணும்? அவர் ரத்தத்தை கனப்படுத்த வேண்டும். எனக்காக தானே ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டதுனால தான் அந்த ஐஸ்வர்யத்தை, பரம ஐஸ்வர்யத்தையும் பூலோக ஐஸ்வர்யத்தையும் நான் பெற்று வாழும்படியான ஸ்லாக்கியத்தை இந்த உலகத்தில் பெற்றேன் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இல்லை என்றால் ஒன்றையும் தேவனிடத்தில் சாதிக்க முடியும். அனுதினமும் கழுவப்பட வேண்டும். அனுதினமும் அவர் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அநேக சூழ்நிலையை நம்ம பரிசுத்தத்தை இழந்து போகிறோம். அவர் சம்பாதித்து கொடுத்த பரிசுத்தத்தை இழந்து போகிறோம். அவருடைய சம்பாதித்து கொடுத்த அந்த கிருபைகளை இழந்து போகிறோம், போக்கடிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பெற்ற சகல நன்மைகளும் மறந்து போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரர்களே, அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீ அவர் இருக்கிறவனமாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காட்சிகளை ஒரு மனுஷனுடைய ரத்தமே ஒரு மனுஷனை மாற்றி விட்டது என்று சொன்னால், கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை எவ்வளவாய் மாற்றும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் சரீரத்தை பூசிக்கிறோம், அவர் ரத்தத்தில் பானம் பண்ணும். நம் மனதும் மாறுறதில்லை, நம்ம சிந்தையும் மாறுறதில்லை. சரீரம் சொல்கிற மாதிரி ஆவியை அணைத்து போடுகிறோம். பிரியமான, நீங்கள் பெற்ற அபிஷேகம் சாதாரண ஒன்றல்ல. இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சம்பாதித்து அனுப்பி தம்முடைய ஆவியை அனுப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அவர் துணை செய்கிறார். ஹல்லேலூயா. Holy Spirit is not ordinary person. He is a supernatural person. அவரை பெற்ற பிறகு அவருக்கு நீ அடிமை, அவருக்கு நான் அடிமை என்பதை சொல்லிக்கொள்ள நான் பெருமைப்படுகிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு கூட நம்ம குணாதிசயங்கள் மாறுவதே இல்லை, ஜென்ம சுவாபம் மாறுவதே இல்லை, புறம் கூறுவது மாறுவதே இல்லை, மற்றவர்களை குற்றம் சாட்டுவது மாறுவதே இல்லை. நீ யாரை குற்றப்படுத்துகிறாய்? கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறாய். கிறிஸ்துவை சிலுவையில் மறுபடி மறைகிறாய். தப்பித்துக்கொள்ள வழியே கிடையாது. ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த சிலுவையின் உபதேசம் ஒன்று நரகம், மற்றொன்று பரலோகம் என்பதை நமக்கு நியமித்து காட்டுகிறது. யோவான் 6:53 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க. அவர்களை நோக்கி, நீங்க மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவர் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவர்களை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நித்தியானந்தத்தை அடைவதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. மோட்சானந்தத்தில் பிரவேசிக்கத்தான். அவர் ரத்தம் சிந்துதல் எல்லாம் பாவ மன்னிப்பு யாருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. அதை உணர்வுகள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. கொலைசீர் 1:20 என்ன சொல்லுகிறார் பாருங்க. கொலைசீர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிதாவுக்கு நமக்கும் இந்த பிரிவினையை அவர் தகர்த்தெறிந்து அவர் நம்மை பிதாவோடு
இணைக்கும்படியான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லுகிறார் பாருங்க, அடுத்த வசனம் ரோமர் 3:26 வாசித்து பார். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலி, கிருபாசன தண்டையில் நாம் நெருங்கி பழகுவதற்கு கிருபாதார பலியாய் அவர் இந்த உலகத்தில் தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5:8-9 வாசித்து பாருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டோம். கோபாக்கினைக்கு நீங்களாக்கி அவராலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதிக நிச்சயம். பார்த்தீங்களா, கோபாக்கினை நம்ம மேல் வராது. அப்படியே தந்த கோபாக்கினை தன் தலையில போட்டுக்கிட்டு நம்மை அவைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன வருதான்? வசனத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கு கோபாக்கினை வருகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர், சாதாரணமாக நினைச்சிக்காதீங்க. இந்த நாள் சாதாரண நாள் அல்ல. ஒவ்வொரு உலகில் உள்ள ஒவ்வொரு மனுஷனை உயிர்ப்பிக்கும் பொன்னாள். உலக இரட்சகராய் வந்தவர் உலகத்தில் ஒவ்வொருவரும் தேவனிடத்தை திரும்ப வேண்டும் என்று, மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த உபதேசத்தை நமக்கு மறுபடியும் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையினால என்ன வந்தாலும் சரி, என்ன நமக்கு சம்பவித்தாலும் சரி, அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் பின்வாங்கி போகாமல், அவரை விட்டு விலகி போகாமல், நம்முடைய இருதயம் அவருக்கு தூரமாக போகாதபடி எல்லாவற்றையும் நாம் சகித்து அவரை பின்பற்றுவோமானால் ஒரு நாளும் நாம் கைவிடப்பட மாட்டோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா போதும், அவரை அலட்சியம் பண்ணி அவரை விட்டு தூரம் போய் விடுகிறோம். பிரியமானவர், எங்கே போனாலும் அவர் உன்னை பின்தொடர்ந்து வருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன வந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, இயேசுவை இழக்காத ஒரு நல்ல இருதயத்தை கேளுங்கள். அதில் தான் இயேசு வந்து வாசம் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நீ சுத்தமாக்கலாம், ஒரு இருதயத்தை சுத்தமாக்க உன்னால முடியாது. இயேசு ஒருவரையே உன் இருதயத்தை சுத்தமாக்க முடியும். அவர் இரத்தத்தினாலே உன்னை கழுவி புனித இருதயத்தை தருவார், மாம்ச இருதயத்தை தருவார். உன் மாம்சம் உன்னை மேற்கொள்ளாத ஆவியினாலே மாம்சத்தை அடக்கி ஒடுக்க அவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அதற்காகவே இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. விண்ணை மேல் மீனை வந்தாலும் பெண் ஜாதி பிள்ளை மித்திரோ சத்ருவானா மனையோடு கொள்ளை போனாலும் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. நான் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடுனோவோ மிகுந்தாலும் மட்டிலா வறுமை பட்டாலும்
நெஞ்சனி கலங்காதே சீயோன் மலையில் ரட்சகனை மறவாதே நான் செய்வேன் என்று நெஞ்சனி கலங்காதே. ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 9வது வசனத்தை படிச்சீங்களா? ரோமர் 5:9. எபேசியர் 1:7 வாசித்து பார். இவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய தீர்ப்பு, மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. மீட்கப்பட்டோம். மீட்கப்பட்டவர்கள் தேவனை தேடி வருவார்கள். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக உலக பிரகார ஆசை இச்சைகளை நாம் இழுத்து கீழே தள்ளும் பொழுது மீட்கப்பட்டவரை நாம் இழந்து போகிறோம். மீட்டவரை இழந்து போகிறோம். நம்மை ரட்சித்தவரை இழந்து போகிறோம். நமக்காக ஜீவனை கொடுத்தவரை இழந்து போகிறோம். பிரியமானவளே, நீ பார்ப்பதெல்லாம் மாயை, நீ அனுபவிப்பதெல்லாம் மாயை, நீ தொடுவதெல்லாம் மாயை. நித்தியமானது ஒன்றே ஒன்று. அநித்தியமானதை தேடி ஓடாத. அநித்தியமானதை தேடி ஓடாதே. நித்தியமானதை தேடு. அதற்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கையில் ஏந்தி அனுதினமும் ஜெபம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. காலையில் எழுந்தவுடன் அவர் இரத்தத்தை கையில் ஏந்தி ஜெபம் செய்யுங்கள் விசுவாசத்தினாலே. அநித்தியத்துக்கு போகாதீங்க. மோசே சொன்னான், அநித்தியமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை விட நான் தேவனுக்கு அடுத்த பாடுகளை அனுபவித்து நித்தியத்தை அடைய நான் ஆசைப்படுகிறேன். நித்தியமான சந்தோஷம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, எபிரேயர் 13:12 வாசித்து பார். இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடு அனுபவித்தார். அவருக்கு இடம் இல்லை. நகர வாசல் புறம்பே அவர் பாடுபட ரத்தத்தை சிந்தினா உனக்காக, எனக்காக, இந்த உலகத்துக்காக, சபைக்காக கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:19 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார், அது எப்படிப்பட்ட ரத்தம் என்று சொல்றது பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அறிந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு கேள்வி. அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறீர்களா? இன்னும் அறியாமல் இருக்கிறீர்களா? அறிந்தும் அறியாதவர்களைப் போல பாவம் செய்கிறீர்களா? அவரை அறிந்தும் இவை செய்யக்கூடாது என்று கேள்விப்பட்டும் அதையே நீங்கள் தொடர்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். நோகடிக்காதீர்கள். இயேசுவை நோகடிக்காதீர்கள். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும் பிறகு ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கும். நான் எப்பொழுதும் சொல்கிறேன், எவ்வளோ பாடுபட்டுக்கிற ஆண்டவருக்காக அவ்வளோ பின்னால் ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உபத்திரவப்படுத்தினால் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் பின்னால் இருக்கிறது. ஆமென். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். எனக்கு உபத்திரம் வரும் பொழுது மனம் கலங்க மாட்டேன். கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி சொல்லுது. கண்ணீரோடு நன்றி செலுத்தணும். அழுது அழுது நன்றி செலுத்துவேன். அடுத்தது நடக்கிறதெல்லாம் அதிசயமாக இருக்கும். நான் போகக்கூடாத தேசத்துக்கு போவேன். அவர் நான் எதிர்பாராத அற்புதங்களை அனுபவிச்சிருக்கிறேன். கர்த்தர் அவ்வளவாய் நமக்காக ரத்தம் சிந்தினார். உனக்காக ரத்தம் சிந்தி பரம ஐஸ்வர்யம், பூலோக ஐஸ்வர்யம் உனக்காக தேடி வைச்சிருக்கிறார். ஒரு நாளும் அதை ஒருவனும் பறிக்க முடியாது. சத்ரு அதை திருட முடியாது. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? ஆகினால் நாம் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? ஆண்டவனுக்கு ஜாக்கிரதை உள்ளவளாய், உண்மை உள்ளவளாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தம். பாருங்க எவ்வளவோ அதை வர்ணிக்கிறான் பாருங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு. மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். உங்களை விலை கொடுத்து, ஒவ்வொருவரும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த உலகத்தை விற்று கொடுத்தாலும் அதற்கு ஈடு கட்ட முடியாது. அத்தனை மகத்துவம் உள்ள தேவனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவளே, இந்த நாளில் சிலுவையின் உபதேசம் கெட்டி போர்வதை தான் பைத்தியமாயிருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிரும். உன் பாவம் போக்கும் சிலுவையின் உபதேசம், உன் அக்கிரமத்தை போக்கும் சிலுவையின் உபதேசம், உன் துரோகத்தை வெறுத்து தள்ளும் சிலுவையின் உபதேசம். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை சுத்திகரிக்கும் சிலுவையின் உபதேசம். ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் நிலைநிறுத்தும் சிலுவையின் உபதேசம். நித்திய ஆனந்தத்துக்குள் பிரவேசிக்கும் செய்யும் சிலுவையின் உபதேசம். என் அன்பு சகோதர சகோதரி, சிலுவையின் உபதேசம் ஒன்று நரகம், மற்றொன்று பரலோகம். இன்று அவருக்காக உழைச்சி அவருக்காக பிழைக்கிறேன்னு சொன்ன எத்தனை பேர் நரகத்தில் இருக்கிறான்னு எனக்கு தெரியும். என்னை கொண்டு போய் அங்கே நிறுத்தி தேவன் காட்டியிருக்கிறார். இங்கே உலகத்தில் எத்தனை பேர் நரகத்தில் போனாங்கன்னு எனக்கு தெரியும். விசுவாசின்னு சொல்லிட்டு நல்ல சுகபோகமாய் வாழ்ந்துட்டு சுகமாக இருக்குன்னு சொன்னவர் எத்தனை பேர் பொல்லாத நோய்களை சேர்த்து உருகுலைந்து நான் அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு முன்பதாக விளையாடாதீர்கள். குற்றமற்ற ரத்தம். பாருங்க, சும்மா தண்ணி எடுத்து ரத்தம்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்ச உடனே அது ரத்தமாக மாறுது. அத்தனை மகத்துவமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா மனுஷர் கண்களை நீ மூடிவிடலாம், தேவனுடைய கண்களை மூட முடியாது. நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் வருவார், வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் வருவார். அவருக்கு அவருடைய ஆவிக்கு மறைவாய் நீ ஒன்றும் மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. சிலுவையின் உபதேசம் மகத்துவமானது, அது மாட்சிமை நிறைந்தது, அது உன் வாழ்க்கையை துளிர்க்க செய்கிறது. உன் எல்லா உலக மாமிசம் பிசாசில் இருந்து உன்னை விடுதலையாகி தேவ தூதர்களை போல மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 1:7 வாசித்து, கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாங்குகளை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம், ஒரு பாவம் இல்லை, 2 பாவம், நீ எத்தனையோ பாவம் செய்திருப்பாய், அத்தனையும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 10:18-22 வசனங்களை வாசிக்க கேட்போம். அங்கே சொல்லுகிறாரு பாருங்க, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இன்னும் பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின்படியே பிரவேசிப்பதற்கு அவர் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டானபடியினால் தேவன் வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியன் ஒருவர் இருக்கிறபடினாலே துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ள இருதயத்தை தான் பார்க்கிறார். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு சரீரம் உள்ளவளாயும் உண்மையுள்ள இருதயம், கபட சூது கேடு பாடு பழி வாங்குகிற இருதயம் வேணாம். உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடு சேர கடவும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலுவையின் உபதேசம் எத்தனை மகத்துவமானது.
பிரியமான உலகமே இன்றைய சோகத்தில் ஆழ்ந்திருக்கும். ஏன் தெரியுமா? எனக்காக ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படாவிட்டாலும் அந்த சிலுவையின் உபத்துக்காக ஏங்கி அதற்காக 40 நாளாவது ஒரு மனுகுலம் காத்திருக்கிறதுன்னு சொன்னால் அதை ரட்சிக்காமல் தேவன் விடுவாரோ? அவர்களை மீட்காமல் விட்டு விடுவாரோ? ஒரு நாளும் செய்ய மாட்டார். மனுஷன் நியாய தீர்ப்பு வேற, கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு வேற. மனுஷனுடைய வெறுப்பு வேற, கிறிஸ்துவோட அரவணைப்பு வேற. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே அப்போஸ்தலர் 17:26 வாசித்து பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன்பு தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பச்சை ரத்தம் ஓடுது, எனக்கு மஞ்சள் ரத்தம் ஓடுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? மிருகத்துக்கும் சிகப்பு ரத்தம் தான் ஓடுது, மனுஷனுக்கும் சிகப்பு ரத்தம் தான் ஓடுது. மனுஷன் மிருகமாக மாறுறான், மனுஷன் தேவனாக மாறணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அனுசல் எல்லா மனுஷன் என்ன ஒரே ரத்தத்தினால ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வலைத்தை சொல்லிக்கிறாங்களே இப்படி அப்படின்னு. ஒரே இரத்தத்தினால் நாம் சகல ஜனங்களும் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நினைத்தால் நம்ம உள்ளம் ஊருகி வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடிக்கிறோம். பிரியமானோடு அதை உங்களுக்கு முன்னதாய் சிலுவையின் காட்சியை கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். தனிச்ச ஜபத்தில் இருந்து பாருங்கள். உங்கள் உள்ளம் உடைந்து நொறுங்கி கதறி கதறி அழுவீர்கள். இந்த கதறி அழுகும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ளாமல் பரிசுத்தம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, ஒரு பக்தன் பாடிக்க, உள்ளமெல்லாம் உருகுதா 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 கடினப்படுதா? சற்று சிந்தித்து பாருங்க. உள்ளமெல்லாம் உருகுதையோ உச்சமனை நான் நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையோ உச்சமனை நான் நிலைக்கையிலே, கள்ளனென்றோ தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைச்சவா, சொல்லடங்க நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே, எத்தன் என்னை உச்சமனாக சித்தம் கொண்ட என் ஏசையா, ரத்தம் சிந்த அர்ச்சனையோ என் பாவமன்றோ, வானமீதில் இயேசு ராஜன் வேகம் வாரும் நாழிதோ,
நேசிக்க ஒருகுதையோ உச்சமனை நான் நிலைக்கையிலே. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் உள்ளம் உருகி தேவனுடைய சமூகத்திலே கடந்து போகும். உங்களை எவ்வளவாய் உயர்த்தி வைச்சிருக்கிறார், எவ்வளவாய் உங்களை நேசித்திருக்கிறார். மனுஷன் நேசிக்கிறது போல், அன்பு செலுத்துறது போல் அல்லவே தேவனுடைய அன்பு, தேவனுடைய நேசம் எவ்வளவு பெரியது. அதை சிந்திப்பதற்காக தான் கிறிஸ்து நம்மை மறுபடியும் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்போஸ்தலர் 20-31 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், பிரியமான நல்லா கேளுங்க. சும்மா எழுதி வைச்சதுனால் சுகம் இல்லை, நெஞ்சில் அதை பதிய வைங்க. என்ன சொல்றார் பாரு. தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சுயமாய் அவரே சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிப்பாளராக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எச்சரிக்கை. ஆண்டவர் எச்சரிக்கிறார். சுய ரத்தத்தினால் வாங்கின சபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு செல்வன் உபதேசத்தை கேட்டு கெட்டு போகிற அநேகர் அந்த ரட்சிப்பின் பலனை பெறுகிற ஒரு சிலர் தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுள்ள அநேக நரகத்தில் இருக்கிறார். நான் சுயமாய் பேசவில்லை, என்னை காட்டினதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பரலோகத்தில் அந்த வாசப்படி வரைக்கும் தான் போனேன். அது உள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை. காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுங்க. அவரை விட மாட்டேன், அவர் அங்கேயே கெட்டியாக பிடிச்சிக்குவேன், நான் போக மாட்டேன்னு சொல்லுவேன். அதனால விடலை. இதெல்லாம் சொல்லி கொடுத்தார் பரிசுத்த ஆவியார். நீ திருட்டு போயிட்டா, உன்னை விட்டேன்னா அவ்வளோதான், நீ போக மாட்டேன் மறுபடியும் இந்த உலகத்துக்கு. அதனால் உன்னை விடவே மாட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டல்ல, போய் சொல்லு. ஹல்லேலூயா. வாட் எ கிரேட் காட். நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இந்த சபை யாருது? யாருது? கொர்னேலியஸ் இல்லை, சன்சிங் இது இல்லை. யாருது? இயேசு கிறிஸ்து சுயமாய் தம்முடைய ரத்தத்தை சிந்தி வாங்கின சபை. அதில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு அவயங்களாக இருக்கிறோம். ஒரு அவயம் கெட்டு போனால் எல்லா அவயங்களும் சரிக்கிறமே கெட்டு போயிடும். ஆகினால்தான் பரிசுத்த ஆவியான் கண்காணிப்பாளராக வைக்கப்பட்டு அவரை எச்சரித்து கொண்டே இருப்பார். பாவத்திலே நீ மாண்டு போகக்கூடாது, சோகத்திலே நீ இறந்து போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு மேன்மை இல்லை என்று சொல்ல பவுல் காரணம் என்ன? அவ்வளோ பெரிய கொலை பாதகனை இயேசு தேடி வந்தார், அவனை மார்போடு அணைத்தார், முற்றிலும் அவனை மாறினான். எந்த இடத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னானோ அதே இடத்தில் பிரசங்கம் பண்ணி அநேகரை இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 யோவான் 5:4 வருஷங்களை வாசிக்க கேட்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர். சத்தியமாகையால் ஆவியானவரே அவருக்கு சாட்சி கொடுக்க. நம்ம போலவே
அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர். ஹல்லேலூயா. பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பதே. இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார். பூலோகத்திலே மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளை இவை மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்களா? நமக்கு என்ன இல்லை, ஒருமையே கிடையாது. ஒருமனன்றதே கிடையாது. குடும்பத்திலும் கிடையாது, பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கிடையாது, பெற்றோர் வாழ்க்கையிலும் கிடையாது, சபையிலும் கிடையாது. ஏன் தெரியுமா? பிசாசு சும்மா இருக்க மாட்டான். எங்கே கை வச்சா எல்லாரும் வேதனைப்படுவான்னு அவனுக்கு தெரியும். குடும்பத்தில் கை வைப்பான், சபையில் கை வைப்பான், நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் அவன் கை போட வருவான். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு திருட மாதிரி திருட வருவான். இதுக்கெல்லாம் இடம் கொடாமல் நம்மை அடைத்த தேவனுக்கு உண்மை உச்சமமாக இருந்தால் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உத்தமர்களாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 10:16 வாசித்து பார். அங்கே சொல்லப்பட்ட காரியங்களை பாரு. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தமே ஐக்கியமாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிரு. அவர் இரத்தத்தினாலே நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துற. ஒரே சரீரம், ஒரே ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஒரே இருதயத்தில் நம்ம வாசம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால நாம் இப்படி அப்படி போகாதபடி நம்மை நேராய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே எபிரேயர் 10:29 வாசித்து பார். இங்கே சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்க, பயங்கரமாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான இருக்கும் ஆக்கணைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்படிதான் யூதாஸ் மார்க்குன்னு செத்தான். பி கேர்ஃபுல். அவருடைய ரத்தத்தை காலின் கீழே மிதித்து, எப்பொழுது நாம் செய்கிற குறை குற்றங்கள் நேரத்தில் அவருக்கு ரத்தத்தை காலில் மிதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சற்று சிந்தித்து பாரு. சரீரத்தை புசிக்க போறீங்க, பாதம் கழுவ போறீங்க. முழுகினவர்கள் பாதத்தை கழுவினால் போதும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? பிதாவாகிய தேவனோடு, குமாரன தேவனோடு, பரிசுத்த தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். நாம் ஒரே சரீரமாக ஐக்கியப்படும், ஒரே ஆவியில் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் ஐக்கியப்படுகிறோம். ஆகினால் ஒருமித்து நடப்போம், கிறிஸ்துவை பற்றி கொள்வோம், நித்திய ஜீவனை அடைவோம். இதை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்கிறது பாருங்க, எபிரேயர் 9:1-14 வசனத்தை வாசித்து பாருங்க. 1-14 வாசிக்கும் போது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு இதிலிருந்து உங்களை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. செத்த கிரியை நமக்கு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். செத்த கிரியை நமக்குள்ளே பிரவேசிக்க. எதெல்லாம் செத்தது? உலகம், மாமிசம், பிசாசெல்லாம் செத்தது. ஹல்லேலூயா. செத்த கிரியைக்கு நாம் அடிமைப்படுத்தக்கூடாது என்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தேவனிடத்திலே நாம திரும்ப வேணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இங்க ரத்தத்தை காலில் மிதிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கு? கோபாக்கினை.
அதே பாருங்க, கோபாக்கனை வழியாய் போய் கொண்டிருந்த சவுலை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவன் தமஸ்கு போற வழியிலே சபைகளையும் கிறிஸ்தவர்களையும் கொலைபாதகனாக இருந்தவன் அவனை மடக்கி பிடிக்கிறார் பாருங்க. எப்படி மடக்கி பிடிக்கிறார் பாரு. போகும் பொழுது அவன் கண்கள் குருடாயி தரையிலே விழுகிறான், முகங்குப்புற விழுகிறான். அப்படிதான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீ யார்? நான் யாராடா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேடா, வேற யாரும் இல்லைன்னு ஷாக் ஆயிட்டான். கடைசியில் அவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். எந்த முள்ளு? இங்க ரத்தத்தை காலில் மிதிக்கிறோன்னு கோபாக்கின. அவர் சிரசு மேலே தன் குதிங்காலை தூக்கி உதைக்கிறான். ரத்தம் கசிந்து அவர் கண்களை மூடின இமைப்பொழுது அவன் கைவிடப்பட்டான். அல்லேலூயா. குருடனாய் கீழே விழுந்தான். அனனியாவிடம் அனுப்புகிறார். அனனியா ஜெபிக்கிறது பயப்படுறான். ஐயோ, அவனா கொலைபாதகனாச்சு, அவன் என் நிமித்தம் பாட அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஜெபிக்க வைக்கும் பொழுது கண்களில் செதில்கள் விழுந்தது, பார்வை அடைந்தான், மனக்கண்கள் திறக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்காக பாடுபட அவன் புறப்பட்டான். எல்லாருக்கும் இந்த சிலாக்கியம் கிடைக்கும்னு கனவு கண்டுகிட்டு இருக்காதீங்க. மனம் திரும்புதல் வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த இரத்தத்தின் வல்லமை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அநேக காரணம் நம்ம பார்வை கொடூரமாக இருக்கிறது, நம்முடைய செவிகள் பொல்லாதவைகளை கேட்கிறது, நம்முடைய இருதயம் பொல்லாத நினைவுகளை கொண்டு வருகிறது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு விரோதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் துரோகங்களையும் செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொரு முறையும் இங்கு வந்து போகும்போது கண்காணிப்பாளராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் கண்களுக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, சிலுவையின் உபத்திலிருந்து எத்தனை மகத்துவமானது! எவ்வளவாய் நம்மை நெருக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி தேவனுக்கு முன்பதாய் கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதை பார்க்கும் பொழுது we are not worthy for that. கர்த்தர் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு டிஃபைட் வந்த பிறகு, உயிர் நம்மை விட்டு பிரிந்த பிறகு மன்னிப்பு இருக்கும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஒரு நாளும் அதற்கு பிறகு மன்னிப்பே கிடையாது. சரீரத்தில் இருக்கும்போது மன்னிக்கப்பட்ட மனுஷர்களாய் முடிவிலே நித்திய ஜீவனை அடைகிற இடத்துக்கு ஏக்கம் கொண்டு தாகம் கொண்டு இருப்போமானால் அந்த நித்திய ஜீவனை அடைய தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. பெரியமானோடைய பாவம் மிகவும் இனிமையாக இருக்கும். பார்வைக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். காதில் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இருதயத்தில் பிரவேசிக்கும். அது சிந்தையில் தான் முதல்ல பிரவேசிக்கும் அந்த பாவம். அப்புறம் இருதயத்தில் பிரவேசிக்கும். இருதயத்தில் பிரவேசித்த பிறகு சரீரம் பூரா ஆளுகை செய்யறதுக்கு வந்து சீட் போட்டு இருதயத்தில் உட்காந்துருவோம். பிசாசு அவனை விரட்டி அடிப்பதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம், தேவன் கொடுத்த வல்லமை, தேவன் கொடுத்த கிருபை. அவனை குதிகாலிலே நசுக்கும்படியான வல்லமை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடுனா எப்படி ஆடும் தெரியுமா? பேய் வரமாட்டுதே. ஆண்டவரே, ஒரு 10 பேய் உள்ள அனுப்பிச்சு இவங்களெல்லாம் வெளியே ஓட விடுவியா? நான் அதை பார்த்து ரசிக்க மாட்டேனா? எவ்வளோ பேய ஓட்ட எனக்கு கிருபை தந்தையில் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பார்த்து கேட்பேன். எத்தனை பிசாசெல்லாம் வரும். ஒன்று நடன ஆடும், ஒரு பிசாச்சு அப்படியே குண்டு சட்டி மாதிரி வந்து உட்காரும். நானும் ஒரு பேயை பார்க்குறேன், எங்கள் சரிசா ஒரு பேயை பார்த்துட்டு சும்மா கும்புன்னு உட்காந்துக்குது. தஞ்சாவூர் பொம்மை உட்காந்துக்க, தஞ்சாவூர் இதில் பொம்மை வச்சிருப்பாங்க பாரு, பேய் அப்படியே உட்காந்துக்குவேன். அந்த மாதிரி அங்கிள் நான் கூட பார்த்தேன். ஐயோ, ஷாக் ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ எவ்வளோ அபிஷேகம் அந்த பிள்ளை மேலே இருக்குதுன்னு பாருங்க. அதை அவிச்சு போடுறது பேய் பல ரூபத்தில் வருவான். அவனை சபிச்சு அவன் குதிகால நசுக்க தான்
அவர் அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேக நாயகன் நம்மளோடு இருக்கிறார். ஒன்று நம்மை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் சொல்லுவீங்களா? இல்லை இல்லைங்க, கொஞ்ச நாள் இப்போ 40 நாள் வரைக்கும் நான் ஒழுங்காக இருக்கிறேன், அதுக்கு பிறகு அவனுடைய உதவியும் வேணுமேங்க, அதனால் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லுவீங்களா? உலகம் வேணும்னா உலகம் எடுத்துக்கோ, பரலோகம் வேணா பரலோகத்தை எடுத்துக்கோ. இதுதான் சிலுவையின் உபதேசம். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? வால் மாத்திர நுழையலன்னு சொல்லுவீங்களா? சிறப்படுங்க, சீர்படுங்க, பலப்படுங்க. ஹல்லேலூயா. சீர்கட்ட சீயன் குமாரத்தியே என்று நம்மை பார்த்தது தேவன் அறைகூவி அழைக்கிறார். அன்பு தேவ ஜனமே, உனக்காக அவர் மரித்தார், உனக்காக ரத்தத்தை, உனக்காக பாடுபட்டார். அதை நினைப்பாயானால் முற்றிலும் நீ மாற்றப்படுவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்மளோடு இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நாம் முழங்கால் படியிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லா முழங்காலும் முடங்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தம்பி, இதுதான். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கல்வாரியை நோக்கி பாருங்கள், சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகளே, என் மகனே, என்னை நேசிக்கிறாயா? மிகுந்த பரிதாபத்தோடு கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? இந்த உலகத்தை நேசிக்கிறாய்? யாரை நேசிக்கிறாய் என்று இயேசு கேட்கிறார். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேயோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பாயோ? வானம் பூமி படைத்திருந்தேன், ஆடினேன் உன்னை இழந்ததினால்.
சொல்வோம், உம்மை நேசிக்கிறேன் நான், உம்மை நேசிக்கிறேன் நான். கல்வாரி காட்சி கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ உம்மை நேசிக்கிறேன் நான், உம்மை நேசிக்கிறேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கிறேன் நான், உம்மை நேசிக்கிறேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேனோ. Glory, 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 glory to Father. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. Fill everybody, Master. Fill everybody. The mighty power of the Holy Spirit. Hallelujah. Hallelujah. Change their life, Master. Change their life. முற்றிலுமாய் அவர்களை மாற்றும் ஆண்டவரே. முற்றிலுமாய் இந்த பிள்ளைகளை மாற்றும். பாவ தோஷங்கள் அகன்று போகட்டும். அக்கிரமத்தின் தோஷங்கள் அகன்று போகட்டும். சபிக்கப்பட்ட ஆவியே ஜனங்களை விட்டு போ. சபிக்கப்பட்ட ஆவியே இந்த சபையை விட்டு வெளியே போ. சூனியத்தின் ஆவியே போ பாதாளத்துக்கு. ஹalleluya, ஹalleluya. கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கண்ணிகளை தெரிக்க செய்வீரா. எல்லா அந்த காலத்தின் சக்திகளை கட்டுகிறேன், சபிக்கிறேன். ஓடிப்போ, ஓடிப்போ பிசாசே, ஓடிப்போ. உனக்கு இருக்க இடம் இல்லை. சபையில கிரியை செய்ய உனக்கு இடம் இல்லை. ஹalleluya, ஹalleluya. தேவனால் கட்டப்பட்ட சபை. ஹalleluya, ஹalleluya. We praise you, Jesus. We give all the glory. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய கல்வாரின் அன்பு எங்கள் மேல் சொட்டி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கோடும் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடிச்சு தாரும். தடைகளை சபிக்கிறேன். அவைகளை ஆண்டவர் பாவங்கள் மிரண்டு ஓடுவதாக, அக்கிரமங்கள் மிரண்டு ஓடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாய் தேவகுமாரன் வெளிப்பட்டீர் என்று எழுதப்பட்டீர்கள். ஆண்டவர் ஒரு குடும்பத்தையும் பிசாசு அடக்கழிக்காதபடி, எந்த சக்திகளும் அழிக்கழிக்காதபடி அவைகளை நான் கடிந்து கொண்டு சபிக்கிறேன். நீர் கொடுத்த அதிகாரத்தை சபிக்கிறேன், வாதிக்கிறேன், அப்படி சுட்டரிக்கிறேன், தூக்கி நரகத்தில் எறிகிற ஆண்டவரே. ஒன்றும் வாய்க்காமல் போவதா, ஒன்றும் வாய்க்காமல் போவதா. புதுபலன் அடைந்து கடுகை போன்று சட்டையில் அடித்து எழும்பும் ஆண்ட பாவம் மனிதன் ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் தோன்றாதபடி, அக்கிரமத்தின் பிசாசு தோன்றாதபடி அவைகளை அழித்து போடும். பரிபூரணமாய் விடுதலையாய், பரிபூரணமாய் விடுதலையாய். வாழ்ந்தால் உமக்கு, செத்தால் உமக்கென்று அந்த பரிசுத்த ஆவியான வைராக்கியம் ஒவ்வொருக்குள்ளும் இறகட்டும். இப்பொழுது இறகட்டும். ஊரபாலாராதா பீதாமாரானா ஊரபாபாபா கராபாபா ஊரிலமாரானா மர்ஷபாரபா கரபூதாரானாலம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Break all the barrier, Master. Break all the barrier. Every yoke must be destroyed by the Holy Spirit. Every yoke must be destroyed by the Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. எல்லா பலகின ஆவிகளும் மிரண்டு ஓடுவதா, எல்லா சுகமென ஆவிகளும் மிரண்டு ஓடுவதா, எலும்புகள் பலனடைவதா, நரம்புகள் பலனடைவதா, தசைநார்கள் பலனடைவதா, ஒவ்வொரு உறுப்புகளும் பலனடைவதா. Lord, heal everybody right now. Your healing power enter into each and every body, every organ, and heal the broken organs. Heal the broken hearted people in the name of Jesus Christ of Nazareth. Thank you, Holy Spirit. Thank you for the glorious, thank you for the mighty power.
touch everybody and deliver from all evil and darkness. In Jesus' name I pray. In Jesus' name I pray. Amen. Amen.